புதிய தலைமுறையின் மகர ஜோதி தரிசனம் சிறப்பு நேரலைக்கு வரவேற்கிறோம். தற்பொழுது ஐயப்ப பக்தி பாடல்கள் என்றாலே திரு வீரமணி ராஜு அவர்கள் நினைவிற்கு வரும். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வீரமணி ராஜு. பக்தி பாடல்கள் என்றாலே, அதுவும் ஐயப்ப சாமி பக்தி பாடல்கள் என்றாலே உங்களுடைய நினைவும் உங்களுடைய குரலும் தான் நினைவிற்கு வரும். இந்த ஐயப்ப சாமியினுடைய சிறப்பு அம்சங்களாக பதிவு செய்யுங்க. சுவாமியே சரணமையப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. எல்லாருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும், குறிப்பாக புதிய தலைமுறை நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் மற்றும் மகர சங்கராந்தி வாழ்த்துக்கள். மகர சங்கராந்தி இன்றைய தினம் என்ன விசேஷம்? அதுல ஐயப்பன்மார்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான நாள், மறக்க முடியாத நாள். ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை காண செல்லும் பக்தர்களுக்கெல்லாம் இந்த நாள், இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாள். பக்தர்கள் எல்லாம் வருஷா வருஷம் இந்த மகர சங்கராந்தி என்னைக்கு வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு ஐயப்பன் பக்தர்கள் எல்லாம் கார்த்திகை முதல் நாள் அன்று ஒரு சந்தோஷமாக நமக்கெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக ஐயப்பனை பிரார்த்தித்து, இந்த தை மாதம் பிறந்தவுடன் ஐயப்பனை தரிசிக்கிற ஆர்வத்திலே ஐயப்பனை காண்பதற்காக கோடான கோடி ஐயப்ப பக்தர்கள் ஓடி வரும் நாள் இந்த மகர சங்கராந்தி நாள். இந்த மகர சங்கராந்தி நாள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, ஐயப்பன் ஜோதியாக தோன்றுகின்ற நாள். இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த மகர சங்கராந்தி நாள் என்பது ரொம்ப முக்கியமான நாளாக ஐயப்பனுடைய ஒரு வரலாற்றிலே பதிக்கப்பட்ட நாள். எப்படி அப்படின்னு சொன்னா, ஐயப்பன் மகிழ்ச்சியை சங்கரிப்பதற்காக இந்த உலகத்திலே அவதரித்தான். அது மட்டுமல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஐயப்பன் அவதரித்தார். அப்பொழுது ஐயப்பன் மகிழ்ச்சி சங்காரம் முடிந்த பிறகு 33 தேவர்கள் எல்லாம் ஐயப்பனை அமர வைத்து ஐயப்பனுக்கு பூஜை செய்து, தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் வகையில் ஐயப்பனுக்கு பூஜை செய்து ஐயப்பனுக்கு ஜோதி காட்டிய நாள் தான் இந்த மகர சங்கராந்தி நாள். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த நாளிலே தேவர்கள் எல்லாம் ஐயப்பனை பூஜித்த பொழுது ஐயப்பன் மகிழ்ச்சியாக இருந்து, ஒவ்வொரு வருடமும் நான் ஜோதியாக காட்சியளிப்பேன் காந்தமலையிலே என்று ஐயப்பன் சொன்னதை அடுத்து தொடர்ந்து வருடா வருடம் நமது ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஜோதியை காண்பதற்காக இங்கே சபரிமலையிலே லட்சக்கணக்கிலே கூடியிருக்கிறார்கள். அத்தனை ஐயப்பன்மார்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள். கலியுகத்திலே இன்றைக்கு கண்கண்ட தெய்வமாக, நாம் கூப்பிட்டவுடன் ஓடி வரும் தெய்வமாக இன்று ஐயப்பன் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஐயப்பன் சபரிமலையிலே தவக்கோலத்திலே இருக்கிறார். நமக்காக, நம்முடைய நல்வாழ்விற்காக, தர்மத்தை காப்பதற்காக ஐயப்பன் சபரிமலையிலே பெரும் தவத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய விஷயம். ஐயப்பனை பொறுத்தவரை நான் எல்லோரிடமும் சொல்லிக் கொள்வது, ஐயப்பன் ஒரு சித்தராக சபரிமலையிலே நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயம். பல குருசாமிகள் இதை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த மகர சங்கராந்தி நாள் அன்று பந்தளத்திலிருந்து வருகின்ற அந்த ஆபரணத்தை ஐயப்பன் ஏற்றுக்கொண்டு, பொன்னாபரணம் திருவாபரணம் பெட்டி வருவதை பாருங்கள் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு, எங்களுடைய பாடல். அந்த பொன்னாபரண பெட்டியை கண்டு தொட்டு வணங்கிட வாருங்கள் சுவாமிமார்களே, ஐயன்மார்களே, எங்களோட பாட்டே இருக்கு. அந்த கோலாகலமாக அந்த கருடனோட துணையோடு பந்தளத்திலிருந்து ஐயப்பனுடைய பொன்னாபரண பெட்டிகள் கிளம்பி அந்த சபரிமலைக்கு வருகின்ற காட்சி காண கண்கோடி வேண்டும். என்ன இதை பார்க்கவே முடியாதுங்க. அத மாதிரியான ஒரு, நமக்கு 2 கண் போராதுங்க. அத மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காட்சி. பொன்னாபரணம் வந்து, பொன்னாபரணம் வழி பம்பையை கடந்து வருகின்ற பொழுது பக்தர்கள் கூட்டம் பின்னாடியே ஓடி வருகின்ற அழகு. சபரிமலையில எல்லாமே அழகு, சபரிமலையில எல்லா விஷயங்களும் அழகு. அப்போ அந்த பொன்னாபரண பெட்டி கொண்டு வரப்படும் பொழுது பக்தர்கள் அந்த பொட்டியை சூழ்ந்து
சுவாமியே சரணமையப்பா, திருவாபரண பிரியனே சரணமையப்பா என்ற சரண கோஷம் மலையெங்கும் ஒலிக்கின்றது. அப்படி என்றால் அந்த ஐயப்பன் அந்த சரண கோஷத்தை கேட்டு ஓடி வருவாராம். பல குருசாமிகள் சொல்வார்கள், ஒரு சரணம் கேட்டாலே போருமா ஐயப்பனுக்கு, ஒரு சரணம் தான். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னா ஐயப்பன் ஓடி வந்து நிற்பாராம். உனக்கு என்ன வேணும் கொடு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அத்தகைய ஒரு அற்புதமான அள்ளித்தரும் வள்ளலாக சபரிமலையிலே நமக்காக தவம் செய்து கொண்டிருக்கின்ற ஐயன். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா, உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.